இன்றும் நாம் ஊடக கற்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியை கலந்தாலோசிக்க இருக்கிறோம். ஊடக விமர்சனம் என்கின்ற அழகு 6 இந்த பாடப்பரப்பிலே மாணவர்கள் கடினமாக உணர்கின்ற ஒரு பகுதி தான் இந்த ஊடக விமர்சன அணுகுமுறை என்ற பகுதி. இதில் மொத்தமாக 8 விதமான தலைப்புகள் காணப்படுகிறது. அதில் முதலாவது தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஊடகம் மற்றும் அன்றாட வாழ்க்கை. இது மிகவும் இலகுவான ஒரு பகுதி. ஊடகம் மற்றும் அன்றாட வாழ்க்கை என்பது மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் ஊடகம் எவ்வாறு பின்னிப்பிணைந்து காணப்படுகிறது, இதன் மூலமாக மனிதன் அடைந்து கொள்கின்ற நன்மை தீமை தொடர்பாக விமர்சிக்கிற அம்சமே ஊடகம் மற்றும் அன்றாட வாழ்க்கை என்கிறோம். அதில் இரண்டாவது தலைப்பாக நாம் பார்த்தோமானால் ஊடகம் மற்றும் பல்வேறு கருத்தியல்கள். இதில் முக்கியமான 3 பகுதியில் இருக்கிறது. பெண்ணியம் சார் திறனாய்வு, மார்க்சிய திறனாய்வு, உளப்பகுப்பாய்வு. மார்க்சிய திறனாய்வு என்பது கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் என்பவரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடு. பணம், அதிகாரம், பணம் படைத்தவன், அதிகாரம் படைத்தவன் ஊடகத்தை ஒரு கைபொம்மையாக பயன்படுத்தல். ஆகவே ஊடகம் உயர் பொருளாதார சமூகத்தின் தேவைகளை, விருப்பங்களை வெளிப்படுத்துகிற நிலைப்பாடுகளை இந்த மார்க்சிய திறனாய்வில் புலப்படும். அடுத்த பகுதியாக பெண்ணியம் சார் திறனாய்வை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஊடகத்தில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார்கள். ஒரு புறத்தில் நல்ல விதமாக மகளாக, ஒரு குழந்தையாக, ஒரு மனைவியாக, நல்ல காதலியாக சித்தரிக்கப்படுகிறார். நறுபுறத்தில் ஒரு கவர்ச்சி பொருளாகவும் எனவே பெண்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். எனவே இவ்வாறு ஊடகங்களில் பெண்களின் நிலைப்பாடு தொடர்பாக ஆய்வு செய்கிற பகுதி பெண்ணியம் சார் திறனாய்வு. உளப்பகுப்பாய்வை பொறுத்தளவில் உளப்பகுப்பாய்வு என்பது எவ்வாறு ஊடகம் பெறுநரின் உள்ளத்தினை, மனதினை தாக்கம் செலுத்துகிறது, சிந்தனையினை மாற்றுகின்றது, எண்ணங்களை மாற்றுகின்றது, எவ்வாறான தேக்க ரீதியான சிந்தனை ஏற்படுத்துகின்றது என்பது பற்றி ஆய்வு பகுதி உளப்பகுப்பாய்வு என்கிறோம். அதில் 3வது தலைப்பாக நாம் பார்த்தோமானால் ஊடக தகவலின் ஒற்றுமை வேற்றுமை, ஊடகங்களுக்கு இடையிலே வித்தியாசங்களை பார்க்கின்ற அணுகுமுறை. இதில் பிரதானமாக பணுவல், உபபணுவல் சொல்வார்கள், டெக்ஸ்ட் சப்டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். பணுவல் என்கிற போது முக்கியமாக ஊடகத்தால் குறிக்கப்படுகின்ற மேல் வாரியாக கேட்டல் மூலமாக, பார்த்தல் மூலமாக தெரியக்கூடிய விடயங்கள் தான் நாங்கள் சில பணுவல் என்று அழைக்கிறோம். அதே போல சப்டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி உபபணுவல். இதிலே ஊடக கற்கையின் மேலோட்டமாக தெரியாத ஆழமாக சென்று பார்க்க வேண்டிய பகுதி உபபணுவல். இவ்வாறு பணுவல், உபபணுவல் ஆய்வு செய்கிற போது அங்கு ஊடக தகவலின் ஒற்றுமை வேற்றுமையால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஊடக தகவலின் ஒற்றுமை வேற்றுமை என்ற பகுதியில் குறிப்பாக 5W1H மெத்தட் என்று சொல்லக்கூடிய வினா தொடுப்பு முறையும் ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறை. அங்கே தொடர்ச்சியாக அதில் 4வது பகுதியாக நாம் பார்க்கிற போது விமர்சன அணுகுமுறையாக ஊடக பொருளாதாரம் என்ற பகுதியை நாம் எடுத்தோமானால் இன்று ஊடகங்களில் ஊடகம் ஒரு தகவல்களை வணிக பண்டமாக்கி விற்கின்ற கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஊடக நிறுவனம் தன்னை நிலை பெறச் செய்வதற்காக வேண்டி, விளம்பரம் ரீதியாக, அனுசரணை ரீதியாக தன்னை வலுப்பெறச் செய்வதற்காக வேண்டி பல்வேறு விளம்பரங்களையும் அனுசரணைகளையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊடக நிறுவனத்தை நீண்ட காலத்துக்கு நிலைபெறச் செய்வதற்கான உத்திகளை இங்கு கையாள்வார்கள். ஆகவே இங்கு தகவல் ஒரு பண பெருமதி உள்ள பண்டமாக்கி விற்கப்படுகின்ற செயற்பாடு ஊடக பொருளாதாரமாக பார்க்கப்படுகிறது. அது ஊடக சந்தை, அதே மாதிரி ஊடக கைத்தொழில் போன்ற பல பெயர்களால், ஊடக வியாபாரம் போன்ற பல நாமங்களால் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஊடகம் மற்றும் பண்பாடுகின்ற நாம் 5வது தலைப்பை ஆய்வு செய்கையில், அதாவது ஊடகம் இன்று எவ்வாறான கலாச்சாரத்தை மனிதனுக்கு மத்தியில் கொண்டு வருகிறது. செல்வார்கள் ஊடக கலாச்சாரத்தை இன்று ஒரு கவர்ச்சிகரமான வன்முறைக்கான கலாச்சாரமாக இன்று ஊடக கலாச்சாரம் மாறியுள்ளது. நீங்கள் உதாரணமாக எடுத்து பார்த்தோம்னால் பெண்கள் இன்று அரைகுறை ஆடையோடு காண்பிக்கப்படுவது மிகப்பெரிய வன்முறை. ஆனால் அது ஒரு கவர்ச்சியாக ஊடகம் பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக பார்க்கும் கோணத்தை நாங்கள் பார்க்கிறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரி சார்ந்த பல கலாச்சாரங்கள் உருவாக்கப்படுவதால் எமது நாட்டினுடைய சொந்த தேசிய கலாச்சாரம் சீரழிக்கப்படுகிறது. எனவே இந்த ஊடகம் மற்றும் பண்பாடு என்ற பகுதியில் இவைகளும் விமர்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாகும். அத்தோடு அடுத்த தலைப்பாக நாங்கள் பார்த்தோம்னால் ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம். இங்கு ஊடகமானது வெகுசன ஊடகத்திலிருந்து, குறிப்பாக அச்சு, பத்திரிகை, புத்தகம், சஞ்சிகை, அதே போன்ற வானொலி, தொலைக்காட்சி தொடக்கம் டிஜிட்டல் டெக்னாலஜி போன்ற ஊடகங்கள் உருவாக்கம் பற்றிய இங்கு கலந்தாலோசிப்பதோடு இவ்வாறான தொழில்நுட்பம் சமூகத்துக்கு எப்படியான நன்மையை பயக்கிறது, அதே வேளை எப்படியான தீமையை ஏற்படுத்துகிறது என்பது தொடர்பாக ஆய்வு செய்கிற பகுதி தான் இந்த ஊடக தொழில்நுட்பம். இதில் குறிப்பாக இந்த சிட்டிசன் மீடியா என்று சொல்லக்கூடிய குடிமை ஊடகம் பற்றியும் பேச வேண்டும். குடிமக்கள் செய்திருப்பில் இடுவதற்கான வாய்ப்பை இது கொடுக்கிறது. அத்தோடு அது மட்டுமல்லாது ஊடகம் மற்றும் தோற்றமயக்கம் என்ற தலைப்பு எடுத்தோமானால் நாங்கள் இந்த ஊடகத்தால் காண்பிக்கப்படுகின்ற விடயங்களை பார்த்து ஏமாந்து செல்கிறோம். சொல்வார்கள், இந்த யானை தின்ற விளாம்பலம் போன்று. யானை ஒரு விளாம்பலத்தை தின்றால் அதன் அப்படி வெறும் குட்டையாகத்தான் இருக்கும், நசித்து பார்க்கிறது எதுவுமே இருக்க மாட்டேன். அவ்வாறு இந்த காணல் நீரை போன்று ஊடகம் எம்மை ஏமாற்றுகிறது. ஆகவே நாங்கள்
புலனுணர்வின் போது தவறுகள் ஏற்கிறோம். சில காட்சிகளை பார்க்கிற போது எம்மை அறியாமல் கண்ணீர் கொட்டுகிறது. அல்லது ஒரு பேய் திரைப்படத்தை பார்க்கிற போது அன்றிரவெல்லாம் கனவு அதுவாக இருக்கிறது. இவையெல்லாம் ஊடகத்தின் மூலம் காட்டுகின்ற போலியை கண்டு நாம் ஏமாந்து செல்வது. ஒரு போலியான விடயத்தை தொடர்ந்து காட்டுகின்ற போது அது உண்மையாக எங்கள் மனதில் ஆழமாக பதிவு. இவையெல்லாம் ஊடகம் உருவாக்குகின்ற முக்கியமான தோற்றமயக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு விமர்சன அணுகுமுறை என்பது மிக இலகுவான பகுதி. அதில் முக்கியமாக இன்னொரு தலைப்பு தான் ஊடகத் தகவலின் ஆதிக்கம். ஊடகத் தகவலின் ஆதிக்கம் என்பது, அதாவது ஊடகமானது மனிதனுடைய சிந்தனையில், நடத்தையில் தாக்கம் செலுத்துவதாகும். குறிப்பாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஊடகங்களை பொறுத்தவரை இந்த சினிமா, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் அதிகமாக மனிதனை தாக்குகிறது. குறிப்பாக இதிலே மார்ஷல் மெக்லூஹான் ஒரு கருத்தை குறிப்பிடுறார். ஊடகங்களே தகவலாகும் என்ற கருத்தை இங்க ஹைலைட் பண்ற வேர்டாக குறிப்பிடுறார். அதாவது ஊடகத்தால் வெளியிடப்படுகின்ற தகவல்கள் தான், இந்த ஊடக உற்பத்திகள் தான் மனிதனுடைய சிந்தனையை, நடத்தையை ஆக்கிரமிக்கிறது. இவ்வாறு ஆக்கிரமிப்பதற்கு பின்னால் பணம், அதிகாரம் என்று சொல்லக்கூடிய பணம் படைத்தவன், அதிகாரம் படைத்தவனும் ஊடகத்தில் ஆதிக்கம் செலுத்தி உயர் பொருளாதார சிந்தனையை, உயர் வர்க்க சிந்தனையை விதைப்பதும் ஊடகத்தின் ஆதிக்கத்தில் இந்த மார்க்சிய திருநாளின் ஏதோ ஒரு வகையில் நெருக்கமாகிறது. இவ்வாறான 8 விதமான தலைப்புகளை கொண்ட பகுதியே ஊடக விமர்சன அணுகுமுறையாக பார்க்கிறோம். நன்றி.